இந்தோனேஷியா பகுதியில பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று இணையகத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மெக்சிகோ மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் சூறையாடும் நாட்கள் வருகிறது என்று இணையகத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹாங்காங் பட்டணத்தில் தீ விபத்து மற்றும் பிளேன் கிராஷ் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று இணையகத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பஞ்சாப் பகுதியில் பாத்தீங்கன்னா தீ விபத்து மற்றும் ட்ரெயின் ஆக்சிடென்ட் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று இணையகத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜப்பான் பகுதியில மிகப்பெரிய நிலநடுக்கம் உண்டாகும் என்று இணையகத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. லடாக் பகுதியில பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் ஏற்படும் என்று இணையகத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. எண்ணூர் பகுதியில பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று இணையகத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உக்ரைன் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் பரபரப்பான செய்தி உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று இணையகத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துருக்கி, இத்தாலி, பூடான் இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் புரண்டோடும் நாட்கள் வருகிறது என்று இந்த இணையகத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பிரேசில் பகுதியில் பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
துருக்கி பகுதியில மறுபடியும் நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறது. இந்த இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆவடி பகுதியில் பரபரப்பான செய்தி உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று இந்த இணையகத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் பகுதியில பாத்தீங்கன்னா நெருப்புகள் பற்றி கொள்ளும் சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஹவாய் பகுதியில எரிமலை வெடிக்கும் நாட்கள் வருகிறது சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஸ்பெயின் பகுதியில விபரீதம் மற்றும் வெள்ளம் நிலச்சரிவு உண்டாகும் நாட்கள் வருகிறது சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் பகுதியில் பாத்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட் மற்றும் ராணுவர்கள் மத்தியில மிகப்பெரிய விபரீதம் என்று இணையகத்தில் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தேனி பகுதியில வெள்ளத்தினால் சேதங்கள் அடிப்படை நாட்கள் வருகிறது சொல்லி இந்த இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பீகார் பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் புரண்டோட நாட்கள் வருகிறது என்று இணையகத்தில் விண்ணப்பித்திருக்கிறாங்க. மத்திய பிரதேஷ் பகுதிக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அங்க இருக்கிற குழந்தைகளுக்காக தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஜப்பான் பகுதியில பாத்தீங்கன்னா தொற்றுகள் இப்படிப்பட்ட காரியங்கள் அங்க நடைபெற போகிற நாட்கள் வரப்போகிறது என்று இந்த இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் பகுதியில பாத்தீங்கன்னா கலவரங்கள் மிகவும் அதிகமாகும் நாட்கள் வரப்போகிறது என்று இணையகத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க.
மனம் திரும்புங்கள், தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இனி நாட்கள் செல்லாது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தேவன் நடைபெற போகும் காரியங்களை தீர்க்க தரிசனமாய் முன் அறிவிப்பதற்கு ஒரே காரணம், நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் மற்றும் நம்முடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. அதிலிருந்து உங்கள் ஆத்துமா தப்பிக்கொள்ள தயவாய் ஜெபத்திலே தரித்திருங்கள்.